அவர் பார்த்தா நீங்கள் அவர் மாதிரியே இருக்கிறீங்க. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு கூட போயிருக்காங்க. பார்க்குறலாம் வேற பையன் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. திட்டுவாங்களா ஏதாவது? நீங்கள் வந்து ஐயா வீரப்பன் மாதிரியே வந்து பார்க்குறதுக்கு வந்து உடையணிஞ்சு அதே மாதிரி மீசெல்லாம் வச்சுருக்கீங்க. எதனால அந்த மாதிரி பண்ணுறீங்க? அவர் மேலே இருக்கிற பற்றா இல்லை? அவர் மேலே இருக்கிற பற்றுனால தாங்க. பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? பார்க்குறலாம் வேற பையன் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபோட்டோலாம் இருக்காங்க. போட்டோலாம் நிறைய எடுப்பாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க? அவர் பார்த்தா நீங்கள் அவர் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரியமாக பிடிச்சி கூட நின்று போட்டோலாம் எடுத்துக்குவாங்க நிறையா. சில பேர் திட்டுவாங்களா ஏதாவது? யாரும் திட்டின இதுவரையில் யாரும் திட்டலைங்க. யாரும் திட்டுறதுலாம் இல்லை. திட்டின வராது. மீசையெல்லாம் பிடிச்சி பார்ப்பாங்களா? அதெல்லாம் பிடிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு கூட போயிருக்காங்க. இப்போ வீரப்பன் வந்து சந்தன கடத்தல் பண்ணாரு, யானையெல்லாம் கொண்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நாம் என்ன நினைக்கிறதுக்கு இல்லைங்களா. நல்லதானே மக்களுக்காக நல்லதானே பண்ணார். என்ன நல்லது பண்ணாரு? எல்லாம் வெளியில் இங்கே இப்போ காட்டில் அவர் அப்படியே திருட்டு வெட்டுறாரு, யானையை தந்ததை கொள்றாங்கன்னா வெளியில் இவங்க தானே வாங்குறாங்க. அவர் காட்டுக்குள்ளே எப்படி விற்க முடியும்? அவர் மேலே குறை சொல்லி என்ன பண்ணுறாங்க? வெளியில் இருந்தவங்களே பிடிக்கணும்ல. ஏன் வீரப்பன் பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்தே ஒரு பட்டுருங்க, அது வந்து பிடிக்கும்.